அங்கிள், கல்யாண தேதி கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தெரியுமா? அக்காவை எப்படி அங்கிள் சம்மதிக்க வைக்க போறீங்க? இந்த டைரியை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. உங்க அக்கா தன்னால சம்மதிப்பா. உனக்கு பனாரஸ் சாரி பிடிக்கல, ஏன் செலக்ட் பண்ணல? எனக்கு வேணாம் டாடி டாடி. டாடி டாடி டாடி, என்னைக்கு தான் அக்கா கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கா? எல்லாமே தப்பான செலக்ஷன் தான். வேலு அங்கிள் எவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணுவாருன்னு இந்த டைரியை பார்த்தா இது ஓன் டைரி இல்ல, வேலு அங்கிள் டைரி. டாடி நீங்க படி. டாடி கொடுங்க. டைரி விடு, சும்மா இருக்கா? டாடி நீங்க படிங்க. வெயிட் இரு, நான் பார்த்துட்டு கொடுக்குறேன். வேலு லவ் பண்ற பொண்ணு எப்படி இருக்கு பாரு. உன் டைரியை பார்த்தது தப்புதான், ஆனா இப்பதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சது. நீ எதையும் யோசிக்காம அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்லிடு. முடியாது சார். ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கா. புருஷன் பொண்டாட்டி ஆக வேண்டிய நீங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டா மாறுறீங்களே, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வேலு. நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒரு பொண்ணு இனிமே உன்னை ஃப்ரெண்டா பார்க்க கூடாது. அதனால உடனே உன் லவ் சொல்லிடு. சொல்லிடுறேன் சார். ஏண்டா இங்க என்னதே நடக்குது? என்ன கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஏன் சார், நீங்க லவ் பண்றது இந்த பொண்ணையா இல்ல அந்த பொண்ணையா? அந்த பொண்ணு தான். அப்ப இந்த பொண்ணு யாரு சார்? அந்த பொண்ணு மீனுனா இந்த பொண்ணு தூண்டில். ஓ, இந்த தூண்டில வச்சு அந்த மீனை பிடிக்கிறீங்க. சரியா தேங்குக்கிய போடுறீங்க. நாங்க உள்ள இருக்கிற ஜாமானுக்கு எவ்வளவோ குக்கிய போடுற முடியல. சிக்கி தவிக்கிறோம். ஆமா மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாமா, கண்டினியூ பண்ணுங்க. மாமா, மாப்பிள்ள. ஏங்க மேக்கப் எல்லாத்தையும் கழிச்சிட்ட? புரியுது. வேலு அங்கிள் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணான்னு தெரிஞ்சதும் நீ சோகமாயிட்ட. என் கிளாஸ் பையன் ஒருத்தன் எப்பவும் என் கூட தான் பேசிட்டு இருப்பான். ஒரு நாள் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அவனை அப்படியே அடிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கே இப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? चलो मारो, ये मारो. मार मार मार, पकड़ पैर पैर पैर. वो ये मार मार, दबाओ, मार पावर, मार मार और उतर. एक साले को हिंगा. वाह 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 वाह, क्या बात है. बस 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 क्लास. ओ सुनते, तुमने बहुत मारा उसको, बहुत बहुत जीत गए तुम. और ये साला खाते ही रहता है. इस पहलवान से भिड़ने के लिए है कोई ताकत वाला? अरे वहाँ देख. किधर है ताकत? इधर है, इधर है. चल दिखाता है. लड़की, इसको मारेगा तो तुझे टेंशन काहे को आएगा? इसको तो नहीं मारा है ना? हाँ, अच्छा अच्छा, ये तुम्हारा फैमिली फ्रेंड है इसलिए ना, कोई बात नहीं. ऐसा நான் அடி வாங்கினது ஃப்ரெண்டான ஒன்னாலேயே பார்க்க முடியலையே. உன் இடத்துல என் லவ்வர் இருந்திருந்தா? आओ बैठो. तुम अर्चना फैमिली का क्लोज फ्रेंड?
साला लैंग्वेज प्रॉब्लम। अर्चना, ए अर्चना, हाँ आओ बैठो। உட்கார் அர்ச்சனா. मैं बोल रहा हूं, बैठो। जो मैं कह रहा हूं तमिल में से पूछ कर बताओ। यही कि क्या तुमने किसी से प्यार किया है? ए इधर क्या देखती है, उसे पूछ। இப்போ அவனுக்கு என்ன ப்ராப்ளமா? நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறான். அந்த விஷயம்லாம் அவனுக்கு எதுக்கு? अरे तुम दोनों क्या बात कर रहे हो, मुझे तो बताओ। मैं पूछ के बताऊंगी. அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்ல உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி இல்ல அர்ச்சனா, நீ எப்படி என்ன தப்பா நினைச்சியோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு முதல்ல தப்பா நினைச்சா. நீ எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டா நீயோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு நானும் லவ் ஆனோம். अरे तुम लोग बात कर रहे हो क्या कर रहे हो? நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கேக்குறான். உனக்கு தான் தெரியுமே, அவங்கிட்ட நீயே சொல்லு. तेरियम क्या है मुझे बताओ। वो प्यार करता है. प्यार करता है? हाँ. किससे? तुमसे? नहीं दूसरी लड़की से. किधर है? वो तमिलनाडु में है. उनका नाम कौशल्या है. कौशल्या, नाम तो सुंदर है। उसके दिल की रानी तुमसे ज्यादा सुंदर है क्या, पूछो। ஏன் திடீர்னு கூல் ஆயிட்டான்? என்னை விட அந்த பொண்ணு அழகா இருப்பாளான்னு கேக்குறான். ஏன் அழகா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறானாமா? ஆமா, அவ அழக பத்தி இவனுக்கு என்ன கவலை? ये क्या बोल रहा है, मुझे भी तो बताओ। वो बहुत सुंदर है और उनसे बहुत प्यार करता है. अर्चना, तुम भी नहीं जानती। तुमको कोई आंख उठा के देखे या हाथ लगाए तो मैं उसको जान से मार डालूंगा। ஏன் இப்ப திடீர்னு டென்ஷன் ஆயிட்டான்? எவனாவது என்ன பார்த்தாலோ தொட்டாலோ கொன்னுடுவேன்னு சொல்றான். तेरी तो साले। ஐயோ, एक मिनट பல்லி. अरे ये पल्ली क्या होता है? चिपकली है, चिपकली மேல பல்லி விழுந்துச்சு தள்ளி. चिपकली? चाहे चिपकली? चल 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 चल। ठीक है. ए, उठ। तेरे को आखिरी बार समझा देता हूँ। நீ நினைச்சது கரெக்ட் தான். உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அவளை தொட்டதுக்கே இவ்வளவு கோவப்படுறியே, அவ என்னதான் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளவுதான். ऊपर देख के क्या बोल। நம்ம டைம் வந்துடுறப்ப மாட்டிக்கிட்டா தூக்கத்துல நடக்கிற யாரி இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்குவோம். அவங்க நம்புவாங்களா? நம்ம அவனை நம்ப வச்சுட்டா அவன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ப வச்சிருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன ரெண்டு பேரும் முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்க மாதிரி இல்ல இருக்கு. சார், எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற யாரி இருக்கு. ஏதாச்சும் தப்பு தவறுன பண்ணிட்டா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். எப்ப இருந்து இருக்கு இந்த வியாதி? ஒரு 5 நிமிஷமா தான். என்னது? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கரெக்டா நீ வந்துட்ட. பேசாம படுத்து தூங்குங்க. குட் நைட். குட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ். பேட் ட்ரீம்ஸ் வராம படுத்து தூங்குங்க. நம்மள யாராச்சும் பார்த்துட்டா தூக்கத்துல நடக்கிற யாதி மாதிரியே நடி. இந்த டைமிங் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். அட தாடி பையா, நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சா திருப்பதி இல்ல மார்ச்சரிக்கா நம்பிச்சிருவா. அப்படியா சொல்ற? रात को 2 बजे किधर घूम रहे हो? किसको पूछ रहा हूँ मैं? ये दरवाजा है शीशा? किसको पूछ रहा हूँ मैं? क्या हुआ इनको? ஸ்லீப் வாக். स्लीप वॉक? ஸ்லீப் வாக். हाँ, मतलब नींद में चलने की आदत है इनको? அது என்னவோ நீ சொல்றதா வெச்சுக்கோ. इधर स्लीप वॉक नहीं होता है, स्लीप बैंड होता है. चुपचाप दरवाजा लगा के सो जाओ, बोलता हूँ तुमको. நடிச்சது போதும், திரும்புங்க. நாங்க நடிச்சது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் கூப்பிட்டதும் திரும்பிட்டீங்களே. இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா? ஐயோ வேணாம்னே. ஏன்? எங்களுக்கு டைமண்ட் வட எங்க பாடி தான் முக்கியம். அப்ப போத்திட்டு பாருங்க. போத்திக்கிறோம். உங்களுக்கு எதுவும் போர்வை வேணுமா? படுங்க, காலையில பேசிக்கலாம். நான் பேசிட்டு இருக்கறேன். நல்லா இருக்குமா? நீங்க அழகா மெஹந்தி போடுறீங்க. சார் சொல்லு வேலு. ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வேலு, நாளைக்கு நிச்சயதார்த்தம், 2 நாள்ல கல்யாணம். கல்யாணத்துக்கு இருக்காம போறியா? அது இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதோட 2 நாள்ல நிச்சயதார்த்தம்.
கங்கராட்ஸ். நீ ஆசைப்பட்ட பொண்ணு தானே? இல்ல சார், வேற பொண்ணு. நீ ஆசைப்பட்ட பொண்ணை பத்தி உன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? அது இல்ல சார், எங்க அப்பாவுக்கு சங்கீதம் தெரியாத பொண்ணு பிடிக்காது. அதை சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான். நீ ஒன்னை ஏமாத்திக்கிட்டு அந்த பொண்ணையும் ஏமாத்திருவேன். அது தப்பு. எங்க அப்பாவுக்காக நான் எந்த தப்பு வேணாலும் செய்வேன் சார். இது பார் வேலு, நீ தப்பு பண்றேன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஏன் நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போறதை பத்தி சொல்றியா? நீ ஊரை விட்டு போறத பத்தி நான் சொல்லல. நீ லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியே, அத பத்தி தான் நான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு அர்ச்சனா? இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்குன எங்க அப்பாவுக்காக அவர் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம யாரை லவ் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள நம்பி வர அந்த பொண்ணை மட்டும் தான் லவ் பண்ணணுங்கிறது என் பாலிசி. அது தப்பு. காதலிச்சவள மனசுலயும் கட்டிக்கிட்டவள பக்கத்துலயும் வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. லவ்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். அது நமக்கு கிடைக்கலனா வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். பின்னால வருத்தப்படுறதை விட இப்பவே தெளிவா யோசிச்சு உன் லவர் கிட்ட ஒரு நல்ல முடிவை சொல்லிடு. நீ என்ன காதல்ல தோத்து போன தேவதாஸ் மாதிரி பேசிட்டே இருக்க? லவ்னா லைஃப்ல ஒரு தடவை தான் வருமா என்ன? அதுல தோத்துட்டா வாழ்க்கை பூரா அழுதுட்டே இருக்கணுமா? சரி, நான் உன்னை கேட்கறேன், சொல்லு. நீ உண்மையாவே என்ன எவ்வளவு நம்பின? ஆமாவா இல்லையா? நீ உங்க அப்பாவுக்காகவும் உன் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் தானே நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. ஒருவேளை நீ என்ன லவ் பண்றேன்னு வச்சுக்கேன். ஏய், டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னா இப்ப கூட உனக்கு என் மேல லவ் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன் இருக்கணும்? ஏன் இருக்க கூடாது? அதான் ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். ஏன்னா என் மனசுல நீதான் இருக்க. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இதுதான் உண்மை. இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லவ்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். நீ சொன்ன அந்த லவ் என் வாழ்க்கையில உன் கூட மட்டும்தான்.